அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே கடன் தீரும், இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. இந்த 7 நாட்களில் கிரகநிலைகளில் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, மகர ராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில் சந்திக்கும் அதிரடியான வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. சனி பகவான் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்ற அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 3ஆம் இடத்தில் சனி பகவான் வலம் வருவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இதுவரை பல முறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரமாக, அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்ற காரியங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேம்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான 3இல் இருப்பதால் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகள் உங்களது கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதிரடியாகவே அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவருடன் இணைந்து செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் வலம் வருகின்றன. கிரக கூட்டு சேர்க்கை யோகமானது ஏற்படுகிறது. புத ஆதித்ய யோகம் உள்ளிட்ட யோகங்கள் ஏற்படக்கூடிய வேளையில் பல நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக திகழ்கிறார் செவ்வாய். செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனியுடன் இணைவது நிச்சயம் ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் இரு கிரகநிலைகளும் வெற்றிக்கே உரித்தான 3இல் இணைந்திருப்பதால் நிச்சயமாக இந்த இணைவால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை. அது மட்டுமல்லாது பல காரிய தடைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். திட்டமிடுதலை விட நுணுக்கமாக பல பணிகளை கையாளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் இந்த தருணத்தில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்வதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நிறைவேறாத காரியங்கள் இந்த தருணத்தில் நிறைவேறும். வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் புதிதாக வீடு கட்டுதல் அல்லது கட்டிய வீட்டை வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதை அதிக கவனத்தோடும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் பெரிய அளவிலான சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி எதையும் துணிச்சலுடன் செய்து காட்டும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். 6 மற்றும்
9ஆம் இடத்தின் அதிபதியான புதன் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நீச்சம் பெறுகிறார். எனவே தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தீர்வு காணும். குறிப்பாக கடன் தீரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழில் மற்றும் தனித்து தொழில் செய்தாலும் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் ஒன்று உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இப்படி 4 கிரகநிலைகள் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடுவதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் 6ஆம் இடத்தில் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் 6இல் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 12ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் வலம் வருவது அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடும். அந்த வகையில் குரு பகவான் 6இல் இருப்பதால் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கல்வி ரீதியாக இருந்து வந்த பல காரிய தடைகள் விலகும். பல்வேறு வகையில பிரச்சனை சிரமம் என்று பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. விரும்பிய இடமாறுதல் உள்ளிட்ட நல்ல மாற்றங்களை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பல பிரச்சனைகள் வந்தாலும் அவை அளவோடு இறக்கும் திறமையாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பரிபூரண உடல் நலம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல சுபகாரியங்களில் இருந்த காரிய தடைகள் விலகி சுபகாரியங்களை மலமளவென செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் கிடைக்கிறது. சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலம் வருவது சுகபோகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். இந்த தருணத்தில் பல வகையில் இருந்து வந்த தடைகள் விலகி லாபம் உயர்வதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சுகஸ்தானத்தில் வலம் வரும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று குழப்பமான மனநிலையில் இருந்த சூழலில் தெளிவு பிறப்பதோடு மட்டுமல்லாது தோட்டம் வயல் வரப்பு போன்ற விஷயங்களில் சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உடல்நலம் சீராகுவதோடு உத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் ராகு, அஷ்டமத்தில் கேது, இந்த இரு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பதை விட அவ்வளவு சிறப்பான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அதே வேளையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அமைப்பில் வலம் வருகிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல காரிய தடைகளை விளக்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு ஏதேனும் சுபகாரியங்களில் உதவி செய்யுங்கள். வேட்டி சேலை எடுத்து கொடுத்தல் அல்லது சுபகாரியங்களில் உதவி செய்து முன்னின்று நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதால் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் மிக சிறப்பான வளர்ச்சி காணும் வேலையாக இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.